அவருடைய அன்பை நாம் உணர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். We should enjoy his love, we should enjoy his presence. அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் காயங்களும் கவலைகளும் பயங்களும் பதட்டங்களும், ஐயோ இது நடக்குமா, இது நடக்காதா, என் புள்ள வளருவானா வளர மாட்டானா, வருமா வராதா, இதை அவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா, நான் வெளிநாடு செல்லுவேனா செல்ல மாட்டேனா, எனக்கு என்ன காரியங்கள் நடக்குமா நடக்காதா, எனக்கு சுகம் வருமா வராதா என்று பலவிதமான சந்தேகங்களோடு நாம் வாழ்கிறோம். இந்த சந்தேகங்கள் வருவதற்கு காரணம் பயம் மட்டுமே. அந்த பய சாத்தானை அகற்றி போட்டு தேவனுடைய கிருபையுள்ள பிள்ளைகளாக நாம் மாறி, தேவனை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் மாறி, தேவனுடைய பிரசன்னத்தில்